ஃபைனலாக மோட்டோலேருந்து G34 5G ஸ்மார்ட் ஃபோனை இன்றைக்கி இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ஸ்பெக்ஸ் இவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ரைஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க, ஸோ இது ஒரு வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கா இல்லையா, என்னோட ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கம்மிங் 13th ஃப்ளிப்கார்ட்டோட ரிப்பப்ளிக் டே சேல் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மாதிரி சேல் டைமில் எக்கச்சக்கமான கேட்டகரிஸில் மேசிவான ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேல் டைம் மட்டும் இல்லாமல் நான் சேல் டைம்லையுமே வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து கூப்பான் டிஸ்கவுண்ட், அடிஷனல் பேங்க் டிஸ்கவுண்ட், லூட் டீல், லைட்னிங் டீல் எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி டீல்ஸ்லையுமே வந்து செலக்டடாக சூஸ் பண்ணி குவாலிட்டியான டீல் ஷேர் பண்ணுறோம். நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் டேரெக்டாக போய் சர்ச் பண்ணுறதா இருந்தாலும் ATT டீல்ஸ்னு சர்ச் பண்ணினாலே வந்துடும். அண்ட் இப்போ இந்த Moto G34 ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்தோம்னா, ஸோ இந்த ஃபோன் வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க, பிளாக், ப்ளூ அண்ட் க்ரீன். ஸோ இந்த க்ரீன் கலர் வந்து பார்க்குறதுக்கு ஆக்சுவல் க்ரீன் மாதிரியே இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பட் இது வீகன் லெதர் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லெதர் ஃபினிஷில் வந்து நம்ம கொண்டு வந்திருக்காங்க. பட் மற்ற 2 கலர்ஸுமே வந்து PMMA ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் வந்து 180 கிராம்ஸ் இருக்குது, திக்னஸ் வந்து 8 மில்லிமீட்டர் இருக்கு. ஸோ இந்த G34 ஸ்மார்ட் ஃபோனை மோட்டோ சைட்லேருந்து ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டாக கொண்டு வந்திருக்காங்க. அடிஷனலாக IP52 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரேட்டிங் சப்போர்ட் இருக்கு. மைனஸ் ஸ்பிளாஷஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ணும், பட் எடுத்துகிட்டு போய் தண்ணியில் முக்கிடாதீங்க. ஒரு சைடு ஃபோன் நல்லா ஸ்லிம்மாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பேட்டரியில் வந்து நம்ம காம்ப்ரமைஸஸ் இல்லை. 5000 mAh ஒரு நல்ல ஹை கெப்பாசிட்டி பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்காக ஃபோனுக்கு வந்து 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பட் பாக்ஸில் வந்து 20 வாட் சார்ஜர் வந்து பண்டில் பண்ணுறாங்க. Type-C சார்ஜிங் போட்டிருக்கு. ஃபோனோட ரியர் கேமரா டிசைனுமே வந்து பார்க்குறது நல்லா இருக்கு. ஒரு வெர்டிகலாக வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் டூவல் கேமரா செட்டப் தான். அண்ட் ஃப்ரண்ட் டிசைன் நம்ம எடுத்துகிட்டோம்னா சென்டர் பஞ்சோல் டிஸ்பிளேயோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் லுக் வைஸ் பார்க்குறதுக்குமே வந்து நல்ல இம்ப்ரெசிவாக பண்ணியிருக்காங்க. இப்போது வந்து 2024லையும் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து அந்த வாட்டர் ட்ராப் நாட்சோட வந்துட்டு இருக்கு. அண்ட் டிஸ்பிளேக்கு வந்து பாண்டா கிளாஸ் யூஸ் பண்ணி வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயோட சைஸ் இந்த வாட்டி வந்து 6.5 inch மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. IPS LCD டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 500 nits பிரைட்னஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. பட் எங்கே கை வச்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னா டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் தான் HD+720pக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. பிக்சல் டென்சிட்டின்னு பார்த்தோன்னா 269 பிக்சல் பெர் இன்ச்சாக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து நமக்கு பெரிய அளவு காம்ப்ரமைஸ் இல்லை. குவால்காமோட ட்ரைட் அண்ட் டெஸ்டட் Snapdragon 695 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 6 nm பேஸ்டு ப்ராசர். லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸில் எக்கச்சக்கமான ஃபோன்ஸ்னு நம்ம பார்த்துருப்போம். நம்ம சேனல்லையுமே வந்து 695 பேஸ்டு ஃபோன்ஸ் எக்கச்சக்கமாக வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபோன் வந்து 2 வேரியண்ட்டில் கொண்டு வராங்க. 4GB + 128GB மாடல், இன்னொன்று வந்து 8GB + 128. LPDDR4X RAM சப்போர்ட் இருக்குது. UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. விர்ச்சுவல் RAM சப்போர்ட்டும் இருக்குது. 4GB மாடலுக்கு வந்து up to 4GB சப்போர்ட் அண்ட் 8GB மாடலுக்கு வந்து up to 8GB வந்து நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். பட் இன்டர்னல் ஸ்டோரேஜில் வந்து அலோகேட் பண்ணி கொடுக்கும். பெர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்டில் வந்து கண்டிப்பாக நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் தான். HD டிஸ்பிளே யூஸ் பண்ணதுனால நமக்கு பெருசாக லேக் இருக்க போகிறதில்ல. டெய்லி யூசேஜ்க்குலாமே வந்து 695 நல்லாவே ஹேண்டில் பண்ணும். அண்ட் கேமரா விஷயத்துக்கு வந்து ஃப்ரண்ட் அந்த சென்டர் பஞ்சோல் டிஸ்பிளேல வந்து 16 மெகாபிக்சல் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சாம்சங் சென்சார். அண்ட் ரியர் கேமரான்னு எடுத்துகிட்டா 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா. இது வந்து சாம்சங் சென்சார் தான். f1.8 ஆப்பச்சர் இருக்குது. நல்ல ஒரு வைடான ஆப்பச்சர். அது கூட அடிஷ்னலாக வந்து ஒரு 2 MP மேக்ரோ கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைடு வந்து இந்த வாட்டி மிஸ்ஸிங். அண்ட் வீடியோ விஷயத்துக்கு வந்து ஃபுல் HD 30 FPS வரைக்குமே வந்து நம்ம ரியரில் வீடியோ ஷூட் பண்ண முடியும். சாஃப்ட்வேர் விஷயத்துக்கு வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14ஓட கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பர் பாசிட்டிவான விஷயம். Android 14 மேலே பில்ட் பண்ண மை UX-ஓட வருது. ஒரு நியர் ஸ்டாக் Android எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பட் அப்டேட் ஃப்ரீக்வன்சின்னு நம்ம பார்க்கும்போது செக்யூரிட்டி அப்டேட் வந்து 3 வருஷத்துக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேஜர் அப்டேட் வந்து 1 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு அப்டேட் அப்படின்றப்ப Android 15 வரைக்கும் இந்த ஃபோனுக்கு அப்டேட் வரும். அடிஷனல் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. டூவல் மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது. ஹைப்ரிட் ஸ்லாட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 சிம் கார்டு இல்லை ஒரு சிம் கார்டு அண்ட் ஒரு SD கார்டு வந்து யூஸ் பண்ணலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்னு பார்க்கும்போது பவர் பட்டன்லேயே எம்பெட் பண்ணி சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக கொடுத்துருக்காங்க. FM ரேடியோ சப்போர்ட் இருக்குது. 13 5G பேண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட்டுமே இருக்குது. அண்ட் Vivo NR சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5G வழியாகவே வந்து நம்ம கால்ஸ் பேசிக்கலாம். அண்ட் பேசிக் சென்சார்ஸான ப்ராக்சிமிட்டி சென்சார், காம்பஸ், ஜெரோஸ்கோப் இதெல்லாமே வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. அது எதுவுமே வந்து அவங்க ஸ்கிப் பண்ணல. அண்ட் ஃபைனலாக ப்ரைஸிங் நம்ம பார்த்தோன்னா 4GB + 128GB மாடல் வந்து 10,999க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 8GB 4GB மாடலுக்குமே வந்து பெரிய அளவுக்கு ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இல்லை. ஒரு சில ஃபோன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டோம்னா 2,000-3,000 rupees வரைக்கும் ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த வாட்டி 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 11,999 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பேங்க் ஆஃபீஸ் இந்த வாட்டி பெருசாக அவங்க எதுவும் ரிவீல் பண்ணல. பட் எக்ஸ்சேஞ்ச் போனஸ்னு பார்க்கும்போது அடிஷனல் ஒரு 1,000 rupees தராங்க. பழைய ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அந்த 1,000 rupees வந்து அடிஷனலாக இன்க்ளூட் ஆகும். ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து அதிகமாக இருக்குது. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. பட் டிஸ்பிளே ரெசல்யூஷன் 720p கொடுத்தது தான் வந்து
கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இந்த செக்மெண்ட்டே வந்து ஓரளவுக்கு டாமினேட் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனாக இருந்திருக்கும். ஏன்னா 695 வந்து ஒரு நல்ல கேப்பபிளான ப்ராசர், ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். HD + 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கு பதிலாக வந்து ஃபுல் HD + 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் அந்த ஒரு 60Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருந்தா வச்சு நல்லா இருந்திருக்கும். HD+ டிஸ்பிளே இருக்கிறதுனால சிபியூக்கு வந்து பெரிய அளவுக்கு லோட் இருக்காது. இன்னும் ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் பேட்டரிலையுமே வந்து நமக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயமே வந்து அந்த மேஜர் அப்டேட் ஒரு வருஷத்துக்கு பதிலாக அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ஃபீல் கொடுத்துருக்கும். ப்ரைசிங் விஷயத்தில் மோட்டோ தரமாக பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபர்ஸ்ட் சேல் வந்து 17th ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோன் வந்து நம்ம சேனலில் கவர் பண்ணலாமா வேண்டாமான்னு உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து சேர்த்து ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் வாங்கி கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.